குட் மார்னிங். இன்றைக்கி நாம் மேங்கிற வேர்டை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கணும். இது ஒரு மேங்கிறது ஒரு துணை வெர்ப், ஆக்ஸிலரி வெர்ப். அதுக்கு இன்னொரு பேர் மாடல். இப்போ பெர்மிஷன் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. பெர்மிஷன் கேட்கும்போது மேன்னு சொல்லலாம். மே ஐ கம் இன், நான் வரலாமா, அனுமதி கேட்குறீங்க. இன்ஃபார்மல் ரிக்வஸ்ட்லேயும் சேர்க்கலாம். இன்ஃபார்மல் ரிக்வஸ்ட், மே ஐ யூஸ் யுவர் பென், மே ஐ யூஸ் யுவர் பென், நான் உன்னுடைய பெனா கொஞ்சம் பயன்படுத்தலாமா, அப்படி பயன்படுத்தலாம். நம்பிக்கையை தெரிவதற்கும் நம்ம அப்படி பயன்படுத்தலாம். இட் மே ரெயின் டுடே, நடக்க வாய்ப்பு இருக்குது. இட் மே ரெயின் டுடே, ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். யோசனை சொல்வதற்கு பயன்படுத்தலாம். ஐ திங்க் தி டைரக்டர் மே அப்ரூவ் தி பிளான். டைரக்டர் இந்த திட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். மைட் என்ற பெர்மிஷனுக்கும் நடப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்கும் நிகழ்ச்சிக்கும் பயன்படுத்தலாம். ஸோ மே ஐ யூஸ் யுவர் பென், இப்படி சொல்லலாம். இன்ஃபார்மல் ரிக்வஸ்ட், மே ஐ கம் இன், பெர்மிஷன். ஸோ மே இஸ் mainly used to express permission or possibility while asking permission, while expressing a wish, to make an informal request, to express a hope, to give a suggestion, to express a purpose. May I come in, permission. It may rain today, possibility. May God bless you, ஒரு விருப்பம், wish. May I use your pen, an informal request. I think the director may approve the plan, hope. I think Mala may not be able to complete the work, suggestion. I always book my railway ticket in time so that I may travel comfortably. இது பர்பஸ். ஸோ இந்த மேங்கிற துணை வார்த்தையை, மேங்கிற மாடலை, மேங்கிற துணை வெர்பை நாம் எந்தெந்த இடங்களில் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். இப்போ கான்வர்சேஷனில் இப்படி பேசி நம்ம இப்படி பயன்படுத்தி பழகணும். தேங்க்யூ.